ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இந்த வாழ்க்கையில் எல்லா மக்களுக்கும் மற்ற மக்களால் காயப்பட்ட அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். அந்த காயங்களில் பல மக்கள் நம்மை பற்றி என்ன சொன்னார்களோ அல்லது நமக்கு என்ன செய்தார்களோ அதன் நேரடி விளைவாக பெரிய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கும். உண்மையில் மன்னிப்பு என்ற வார்த்தையை நாம் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய கடந்த காலத்தின் சில மனவேதனைகள், காயங்கள் மற்றும் பிரச்சனைகள் நம்முடைய நினைவுக்கு வரலாம். நாம் ஆழமாக காயப்பட்டிருப்பதால் அந்த நினைவுகள் இன்னும் பசுமையாக இருக்கின்றது. நாம் காயப்படும் போது நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னிப்பது மிகவும் கடினமான காரியமே. ஆனால் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 காரணம் உள்ளது. ஒன்று, ஆண்டவர் நம்மை மன்னித்ததால் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றொன்று, மற்ற மக்களை மன்னிப்பது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகிறது. அன்பின் பரலோக தகப்பனே, ஆதியும் அந்தமுமானவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களை எந்த விதத்தில் காயப்படுத்தி வந்தாலும் எங்களுக்கு தயவாய் மன்னித்தருளும். நாங்களும் எங்களை காயப்படுத்தினவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனே, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்ததை போலவே நாங்களும் மற்ற மக்களிடம் அன்பாக இருக்க கிருபை தாரும். நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.